ஹலோ! வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா, சூப்பரான ஒரு ஸ்வீட் ரெசிபி பார்க்கலாம். ரவா பண்டம். இது வந்து ரவை அண்ட் வெல்லம் வச்சு பண்ணலாம். ஆர் நீங்க சீனி வச்சும் பண்ணிக்கலாம். நான் வந்து 1 கப் அளவுக்கு ரவை எடுத்திருக்கேன். அதோட 3/4 கப் அளவுக்கு வெல்லம் வந்து நான் ஜாகரி பவுடர் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ, அதில வந்து எந்த ஒரு மண் எதுவும் இருக்காது. உங்கள்ட்ட முழு வெல்லம் இருக்குது அப்படின்னா, நீங்க லைட்டா ஹீட் பண்ணிக்கோங்க. கடாயில போட்டுட்டு 1/2 கப் தண்ணி ஊத்திட்டு, பாகு மாதிரி காய்ச்சிட்டு, அத வந்து இந்த ஸ்டேஜில ரவையோட ஆட் பண்ணிட்டு, 2, 3 ஏலக்காய் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸி ஜார்ல வந்து இந்த மாரி அரைச்சு எடுத்துக்கலாம். அதோட ஒரு வாழைப்பழம் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி நல்லா பேஸ்ட் மாரி அரைச்சு ஒரு பவுல்ல வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அதோட கொஞ்சமா வந்து உப்பு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா, அதுக்கப்புறமா கொஞ்சமா வந்து சுக்கு பொடி ஆட் பண்ணிட்டு, கொஞ்சம் பேட்டர் திக் ஆகறதுக்காக நான் வந்து அரிசி மாவு வந்து 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிட்டு, 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்க தேங்காய் சில்லாவும் ஆட் பண்ணிக்கலாம். இல்லாட்டி தேங்காய் துருவியும் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து டெசிகேட்டட் கோகனட் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்துட்டு இது ஒரு 20 மினிட்ஸ்க்கு வந்து அப்படியே ரூம் டெம்பரேச்சர்லயே இருக்கட்டும். ஒரு 20 மினிட்ஸ் கழிச்சு நம்ம வந்து ரவா பண்டம் வந்து செய்ய ஆரம்பிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி குழி பணியார குழி தான் எடுத்திருக்கேன். அதில் வந்து நெய் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு, மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம ஆல்ரெடி பேட்டர் ரெடி பண்ணியிருக்கோம் இல்லையா, அதை வந்து இந்த ஒரு குழியில் வந்து இந்த மாதிரி ஃபில் பண்ணிக்கலாம். ஃபில் பண்ணிவிட்டு ஃப்ளேம் வந்து மீடியமாக வச்சுட்டு, கரெக்டாக ஒரு சைடு வெந்ததுக்கப்புறமா ஒரு ஸ்டிக்கோ இல்லாட்டி கத்தியோ வச்சு திருப்பி விட்டுக்கலாம். திருப்பி விட்டுட்டு மீடியம் ஃப்ளேமில் நல்லா பொன்னிறம் வர வரைக்கும், கலர் மாறுற வரைக்கும் நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி. இது வந்து ரொம்ப ஈஸியான ரெசிபி தான். ஜஸ்ட் ரவை அண்ட் வெல்லம் இருந்துச்சுன்னா டக்குன்னு ஒரு ஸ்நாக் பண்ணி கொடுத்துடலாம் ஈவினிங் டைமுக்கு. அதுவும் இப்போ மழை காலத்துக்கு ஏதாவது சூடாக செய்யும்போது இதை ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். அவ்வளோதாங்க, அட்டகாசமான ரவா பண்டம் ரெடி. இதை வந்து நம்ம சர்க்கரையிலையும் பண்ணலாம். கலர் மட்டும் கொஞ்சம் வேரி ஆகும் அண்ட் டேஸ்ட்டு கொஞ்சம் வேரி ஆகும். பட் வெல்லத்தில் வந்து ட்ரை பண்ணிவிட்டு நீங்கள் செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ. பாய். ஹாவ் அ குட் டே.